ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான லஞ்சு காம்போ தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான லஞ்சு காம்போ, ஆனால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல சுட சுட சாதம் எடுத்து வச்சு நல்ல ஒரு காரசாரமான மணத்தக்காளி வத்தல் போட்டு இன்றைக்கி வத்தக்குழம்பு தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். நல்ல சூடான சாதத்தில் இந்த வத்தக்குழம்பு போட்டு ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்குங்க. இந்த வத்தக்குழம்பு கூடவே இன்னொரு தேங்காய் தொகையிலும் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம சூடான சாதத்துலேயும் இந்த தேங்காய் தொகையில் போட்டு நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ போட்டு சாப்பிடலாம், இல்லைனா நம்ம வெரைட்டி ரைஸ் கூடவும் வச்சு சாப்பிடலாம். வாங்க, இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வத்தக்குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்துருக்கேங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகும் வெந்தயம் நல்லாவே பொரிஞ்சிருச்சு. மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு நீல வாக்கின கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்குள்ளே நம்ம புளி ஊற வச்சுக்கலாங்க. சின்ன எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன். புளி நம்ம போட்டுட்டு மெஷரிங் கப்பில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். புளி நம்ம ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே வெங்காயம் வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நமக்கு பிரியாணிக்கெலாம் வதக்குவோம் பார்த்திங்கள்ல, அந்த மாதிரி வதக்கணும். நல்ல ஒரு ப்ரௌன் கலராக வரணுங்க. அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வத்தக்குழம்பு செஞ்சு பாருங்கள். பாத்திரத்தில் கொஞ்சம் கூட இருக்காதுங்க. அந்த அளவுக்கு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு நறுக்கின பூண்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா ஒரு 80% 85% நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்து பூண்டும் நல்லா வதங்கட்டும். பாதி அளவுக்கு பூண்டு வதங்கட்டும். இந்த மாதிரி ஓரளவுக்கு பாதி அளவுக்கு நல்லாவே பூண்டு வதங்கிடுச்சு. மெஷரிங் கப்பில் 3/4 கப் அளவுக்கு ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். இது ஒரு பெரிய தக்காளி, பொடியாக கட் பண்ணிவிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளியோட உருவமே தெரியக்கூடாதுங்க. அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நாள் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோன்னா 1 வாரம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி 1 டேபிள் ஸ்பூன், 2வது டேபிள் ஸ்பூன் இது 3/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். மொத்தத்துக்கு நம்ம 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்குறோம். திரும்ப கூட நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். திரும்ப ஒரு 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே கொதிக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம இன்னொரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இப்போ மணத்தக்காளி வத்தல் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். ஒரு 1/2 கப் அளவு நான் சேர்த்துக்கிறேன். நாங்கள் கொஞ்சம் மணத்தக்காளி வத்தெல்லாம் சாப்பிடுவோங்க, அதனால் நான் ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இந்த அளவு வேண்டானா ஒரு 1/4 கப் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வயிற்று புண்ணுக்கெலாம் ரொம்பவே நல்லது. வாய்ப்புண், வயிற்று புண்ணுக்கெலாம் அந்த மணத்தக்காளி வத்தல் குழம்பு ரொம்பவே நல்லதுங்க. அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும். வத்தல் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கரைஞ்சிருச்சுன்னா கசப்பு டேஸ்ட் வந்துடும். அதனால் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா பக்குவமாக வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி மணத்தக்காளி வத்தல் நல்லாவே வறுப்பட்டுருச்சு. வறுப்பட்டதுக்கப்புறம் குழம்பு கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம வத்தலை சேர்த்துக்கலாம். ஒரு வெல்லம், 2 துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். குழம்பு நல்லா கொதிக்கட்டுங்க. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் போட்டுடுறேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதித்து ரெடி ஆகட்டும். கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். உண்மையாகவே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம தேங்காய் தொகையில் ரெடி பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் தொகையில் பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ் கூடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வத்தக்குழம்பு கூடலாம் தொகையில் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல சூடான சாதத்தில் இந்த தொகையில் போட்டு
நெய்யோ நல்லெண்ணெய்யோ சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு நல்லா பாதி அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 7 மிளகாய், 7லேருந்து 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் தாங்க வறுத்துக்கிறேன். கடலைப்பருப்பு சீக்கிரமாக வறுபட்டுரும். இப்போ நமக்கு மிளகா நல்லா வறுபட்டுருச்சு. நிறம் மாறத்துக்குள்ளே நான் அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. எண்ணெய் இல்லாமல் வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கிறேன். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேங்க. அதே எண்ணெயிலேயே நம்ம வதக்கிக்கலாம். நீங்கள் கீறிட்டு கூட நம்ம எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து தேங்காய் வதக்கி தொகையில் அரைக்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல தேங்காய் செவக்க வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கீறிட்டு வறுத்தோம்னா நமக்கு எண்ணெய் இல்லாமல் இருக்கும். நல்ல தேங்காய் நல்லா செவக்க வறுத்துட்டாங்க. கடலைப்பருப்பு, வரமிளகாய், தேங்காய் எல்லாமே வறுபட்டுருச்சு. அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், சின்ன துண்டு புளி எல்லாமே சேர்த்துட்டேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி தொகையில் அரைச்சி எடுத்துட்டாங்க. நல்லா வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் ரச சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து அதே எண்ணெயிலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தொகையில் சேர்த்துட்டு லைட்டாக 1 நிமிஷம் மட்டும் வதக்கி எடுத்துக்கோங்க. உண்மையாகவே சொல்கிறேன், அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சின்னதாக ஒரு காரம், சின்ன புளிப்பு டேஸ்ட்டோட நல்ல தேங்காய் வாசனையோட அட்டகாசமாக இருக்கும். நமக்கு நல்ல சுட சுட காரசாரமான வத்த குழம்பும் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து தேங்காய் தொகையிலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா பூண்டோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ஈரமில்லாத பாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 3லேருந்து 4 நாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பொடி மாஸ் தாங்க பண்ணியிருக்கேன். அதை நான் வீடியோவில் எடுக்கலை. வாழைக்காய் பொடி மாஸ் நம்ம வத்த குழம்பு கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் இன்றைக்கி பொடி மாஸ் தான் ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா சுட சுட சாதம் எடுத்து வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தொகையில் போட்டு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நெய் வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாம், நல்லெண்ணெயும் சேர்த்து சாப்பிட்லாங்க. இந்த மாதிரி தேங்காய் தொகையில் சாதம் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட். எடுத்து மணத்தக்காளி வத்தல் குழம்பு போட்டு நம்ம சாதம் சாப்பிட்டு பார்க்கலாம். நல்ல சுட சுட சாதம் 2 கரண்டி எடுத்து வச்சுட்டாங்க. நல்லா 1 கரண்டி நிறைய வத்த குழம்பு சேர்த்துருக்கேன். சின்ன லைட்டாக ஒரு தோப்பு டேஸ்ட் இருக்கும். மற்றபடி டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல உப்பு, புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாமே பேலன்ஸ்டாக ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. நம்ம இந்த வத்த குழம்பு கூட வாழைக்காய் பொடி மாஸ் தொட்டு சாப்பிடும்போது இன்னமும் நல்லா இருக்குது. இதுக்கு அப்பளம், வடகம் எல்லாமே தொட்டு சாப்பிட்லாங்க. என்னோடய ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க. உங்களோட கமெண்ட்டையும் பதிவு பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை மறக்காமல் விகாசமில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.